உலகின் மிக புத்திசாலியான பறவைகளில் ஒன்று. மனித முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ளும் திறன் கொண்டது. இயற்கையை சுத்தமாக வைத்திருக்க உதவும் மறைந்த ஹீரோ. இது சாதாரண பறவை அல்ல, இது காகத்தின் இரகசிய உலகம். நகரங்கள், கிராமங்கள், கடற்கரைகள், வயல்வெளிகள், மனிதர்கள் வாழும் இடமெல்லாம் காகங்களையும் காணலாம். தமிழகத்தில் அதிகம் காணப்படும் இனம் ஹவுஸ் க்ரோ. மனிதர்களுடன் வாழ கற்றுக்கொண்ட புத்திசாலி பறவை இது. காகங்கள் வெறும் உணவு தேடும் பறவைகள் அல்ல. சில காகங்கள் கடினமான விதைகளை சாலையில் போட்டு வாகனங்களால் உடைக்க வைக்கின்றன. பிறகு பாதுகாப்பாக வந்து உணவை எடுத்துச் செல்கின்றன. இது திட்டமிட்டு செயல்படும் அறிவின் சான்று. ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? காகங்கள் மனித முகங்களை நினைவில் வைத்துக் கொள்ள முடியும். தங்களுக்கு தீங்கு செய்தவர்களையும் உதவியவர்களையும் பல ஆண்டுகள் கழித்தும் அடையாளம் காணும் திறன் இவைகளுக்கு உள்ளது. காகங்கள் இயற்கையின் சுத்தப்படுத்தும் வீரர்கள். உணவு கழிவுகள், பூச்சிகள், இறந்த விலங்குகளின் உடல்கள் இவற்றை அகற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருக்க உதவுகின்றன. உணவுச் சங்கிலியில் காகங்கள் முக்கியமான இடத்தை பிடிக்கின்றன. அவை வேட்டையாடுபவையாகவும் வேட்டையாடப்படுபவையாகவும் செயல்படுகின்றன. இதன் மூலம் இயற்கையின் சமநிலையை பாதுகாக்க உதவுகின்றன. காகங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் சிறந்தவை. ஆண் மற்றும் பெண் காகங்கள் இணைந்து கூடு கட்டுகின்றன. குஞ்சுகள் பிறந்த பிறகு இருவரும் சேர்ந்து உணவு கொண்டு வந்து வளர்க்கின்றனர். ஆபத்து வந்தால் காகங்கள் தனியாக போராடாது, முழு கூட்டமாக ஒன்று சேரும். இந்த நடத்தையை மாபிங் என்று அழைக்கின்றனர். ஒற்றுமைதான் அவற்றின் மிகப்பெரிய ஆயுதம். இன்று காகங்களுக்கும் சவால்கள் அதிகரித்துள்ளன. பிளாஸ்டிக் கழிவுகள், மரங்கள் வெட்டப்படுதல், நச்சுப் பொருட்கள் இவை அவற்றின் வாழ்விடங்களையும் உடல் நலத்தையும் பாதிக்கின்றன. புத்திசாலித்தனம், ஒற்றுமை, இயற்கையை சுத்தமாக வைத்திருக்கும் பொறுப்பு, இந்த மூன்றின் உருவம்தான் காகம். சாதாரண பறவை போல தோன்றினாலும் இயற்கைக்கு மிகப்பெரிய சேவை செய்கிறது. இயற்கையை புரிந்து கொள்வோம், பாதுகாப்போம்.